யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வாழைப்பழ ரொட்டி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்ப்போம். இது ஏலக்காயும் சீனியும் அடித்த தூள், உப்பு, தேங்காய்ப்பூ, சர்க்கரை, கட்டாயம் மண்டியில் குழஞ்சல் இருந்தால் ஒன்று ரெண்டு போடுங்க. வாழைப்பழம் கப்புக்குள்ள இந்த ரவையை போடுவேன். ஒன்றரை சொண்டு வரும், ஒன்றரை சொண்டு ரவை. இதை நல்ல மாப்போல் அரைச்சி கொண்டு வருவோம். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு, இந்த சீனி ஏலக்காய் போடுவோம். இப்போ நல்லா கலப்படும். இதையும் போட்டுட்டு போய் அடித்து கொண்டு வருவோம். ஏலக்காய் உப்பு போட்டு அரைச்ச ரவை நல்லா சின்ன பசுந்தாக ரவை இருக்குது. இதுக்கு நாங்கள் இனி வாழைப்பழங்களை அடிப்போம். தண்ணி விடுறையில் இந்த இதுக்கு வாழைப்பழம் எல்லாம் எடுத்து போடுவோம். இதில் நாங்கள் ஒரு எட்டு வாழைப்பழம் இப்போ போடுவோம். காணாட்டி இப்போ இந்த பார்த்து அரைப்போம். இதை அரைச்சி கொண்டு வருவோம். நல்லா தண்ணி மாதிரி அரைவிடும். அரைச்சி கொண்டு வருவோம். அவங்க அரைச்சி கொண்டு வந்தாச்சு. தேங்காய் போயும் இப்போ நாங்கள் இதுக்குள்ள போட போகிறோம். ஒரு சின்ன பாதி தேங்காய் திருவண்ணான். வாழைப்பழம் அரைச்ச வாழைப்பழத்தில் அளவு சொல்ல இல்லாது கொஞ்சத்தை வச்சுட்டு பேருந்து புழைச்சி பார்த்துட்டு எடுப்போம். சிலது பெரிய பழமாக இருக்கும், சிலது சின்ன பழமாக இருக்கும். நீங்கள் அடித்து எடுங்கோ. அடிக்கிறேன். இது இப்போ உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். ரவை தானே இழுத்துறோம் தண்ணியெல்லாம், தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூடுவாத்தான் தண்ணியாக விட்டு குழைச்சி வையுங்கோ. தண்ணியாண்டு வாழைப்பழத்தை இந்த இறுக்கமாக வந்துடும். உங்களுக்கு இப்போ இந்த ஒன்றும் செய்யலாது. இதை நீங்கள் இப்படியே ஒரு மணித்தியாலம் நீங்கள் மூடி வச்சுட்டு மற்ற வெளியில் செய்து போட்டு வந்து சுடுங்கோ. ரவை கணக்காக ஊறி போய் இருக்கும். நீங்கள் இதுக்குள்ள மென்மையாக வர்றதுக்கு ஒன்றுமே போடாதீங்கோ. இந்த சர்க்கரையை துருவி போட்டு இதுக்குள்ள போடுவோம். இதே இனிப்பு பெரியாக்களுக்கு வேண்டாம். சர்க்கரையோ சீனியோ போட தேவையில்லை. எப்படியோண்டே மூடி வைப்பேன். மூடி வச்சுட்டு ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு எடுப்போம். ஒரு ரொட்டியை சுட்டுட்டு இந்த சர்க்கரையை குழந்தைகளுக்கு போடுவோம். ஒரு மணித்தியாலம் செடியாக ஊற வச்சேன். நான் ஊற வச்சோன்னே நல்ல இதாக வந்துட்டு பாருங்க. ரவ்விய மாதிரியே தெரியல. சூடு வந்துட்டுது. உங்களுக்கு இந்தளவு மெல்லிசா விருப்பமோ அந்தளவு மெல்லிசா தட்டலாம். இரும்பு கல்லில் உங்களுக்கு சுடுறது எல்லா கல்லிலையுமே வச்சா ஈடுபடுமன்றதை காட்டுறதுக்காகத்தான். தட்டினோடனே நல்ல மெல்லிய நெருப்பில் விடுங்க. வாங்க எடுத்து திருப்புவோம். இந்த கல்லிலையும் பாருங்க சும்மா ஈடுபடுது. நல்ல வடிவாக சுட்டு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. எல்லாருக்குமே நல்ல இது உடம்புக்கும். நீங்கள் இந்த எண்ணெய் அதுகள் எல்லாம் உங்களோட விருப்பம். கூட விட்டு சுடலாம், விருப்பம் என்றால் சுடலாம். பட்டும் படாமலையும் தோசைக்கல்லுக்கு மட்டும் பூசலாம். சர்க்கரையை
பிள்ளைகள சாப்பாட்டுக்கு சின்னாக்கள சாப்பாட்டுக்கு சீவி எடுப்போம். நாங்க இறக்குவோம். இதை இதை போட்டுட்டு இனி பிள்ளைகளுக்கு சர்க்கரையை போட்டு அந்த பக்கத்தை குழைச்சிட்டு தண்ணியில் கையை தொட்டுட்டு வடிவாக தட்டு. உங்களுக்கு அனுபவம் இல்லாட்டி வாழை இலையில் வச்சு தட்டி போட்டு இதுக்குள்ள போடுங்க. மெல்லிய நெருப்பில் விட்டிங்கன்னா வடிவாக வெந்து வேணும். எவ்வளோ மொத்தம் வேணுமோ அவ்வளோத்துக்கு மொத்தமாக கிடுங்க. வேணுங்க. இதுதான் சர்க்கரை போட்டது. என்ன மாதிரி இந்த இரும்பு சாட்சியிலே இந்த மாதிரி கலர் வந்து பார்த்தீங்களா தண்டை வாட்டில் கலண்டு வேணும். இது சர்க்கரை போடாது உண்டு. இது சர்க்கரை போடாது. இது சர்க்கரை போட்டது. இதே மாதிரி மற்றதுலையும் செய்து எடுப்போம்.